கூப்பிடுவேன் வீட்டுல. இன்னைக்கு முன்னாடி நான் சொல்றேன், மேபி என் கணவரா நான் அவர் பார்த்திருந்தா எல்லாருமே நான் ஈஸியா எடுத்திருக்கிறேன். ஆனா கேப்டனுக்கு ஒரு தாயாக நான் வாழ்ந்த காலங்கள் தான். அவன் உடம்பு முடியாம போனப்ப மட்டும் கிடையாது, அவர் நல்லா இருந்த பொழுதே அவர் அந்த அன்புக்காக ஏங்குகிறார், அவருடைய அம்மா பாசம் இல்லாமல் ஏங்குகிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டதனால் ஒரு தாயாக தான் கேப்டனோடு வாழ்ந்திருக்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும் கேப்டன் எந்த அளவு கடுமையாக உழைக்கக்கூடியவர் என்பது என் தாய் குலங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கேப்டன் மறைவுக்கு பிறகும் கேப்டன் ஆலயம் என்று நமது தலைமை கழகத்திலே நமது தலைவர் அவர்கள் இருக்கும் இடத்திலே தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழகம் முழுவதும் இருந்து கேப்டன் ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற அனைவருக்குமே கேப்டனை தரிசித்து உணவருந்தி என்னை சந்தித்து என்னுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்கள் திரும்பி வருவது ஒரு தினந்தோறும் ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. அப்படி வரும் பொழுது நான் எல்லாரிடையுமே பேசுவேன், வாங்கம்மா நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கும் பொழுது உங்ககிட்ட சொல்றேன், அதுல அதிகமானவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்கம்மான்னு கேட்பேன். நாங்க எல்லாம் பஸ் பிடிச்சி எல்லாம் ஒன்னா வந்தோம். கேப்டன் மறைந்த அன்னைக்கே நாங்க வரணும்னு நினைச்சோம், வர முடியல. ஏன்னா டிவியில பார்க்கும்போது அப்படி ஒரு மக்கள் வெள்ளம். அதனால எப்படியும் வந்து தலைவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. சகோதரிகளே, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம கேப்டன் எங்குமே போல என் மக்களே என்று உங்களுக்காகவே உழைத்து உங்களுக்காகவே வாழ்ந்து உங்களுக்காகவே மறைந்தவர் நமது கேப்டன் அவர்கள். அதனால கேப்டன் எங்க இருக்கிறார்னா எனக்கு தெரியும், என் மக்கள் கிட்ட தான் இருக்கார் தலைவர், வேற எங்குமே போல. எங்க மக்கள் கிட்ட தான் தலைவர் இருக்கார், வேற எங்கும் போல. கேப்டன் ஆலயத்துக்கு நீங்க வாங்க, அவர் மறைவன்னைக்கு எப்படி கருடர் வந்தாரோ அது போல தினந்தோறும் உணவளிக்கும் பொழுது அங்க வந்து தினந்தோறும் வட்டம் அடிச்சுட்டு அங்க வந்திருக்கிற மக்களை பார்த்து ஆசீர்வதிச்சுட்டு தான் போறாரு. இது அங்கு வருபவர்களுக்கு தெரியும், இது ஒரு அன்றாட நிகழ்ச்சி என்பது. கேப்டன் நம்ம கிட்ட இருந்து இன்னைக்கு உருவமா இல்ல, ஆனா தெய்வமாக மாறி ஒட்டுமொத்த மக்களையுமே இன்னைக்கு கேப்டன் ஆசீர்வதிச்சுட்டு இருக்காரு. இதான் உண்மை, எந்த மாற்று கருத்துமே இல்லை.